ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். திஸ் இஸ் ராஷ்மி. வெல்கம் பேக் டு அவர் சேனல் லிவிங் அண்ட் லவ்விங். எல்லாரும் ஹெல்த்தியாகவும் ஹாப்பியாகவும் இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இந்த vlog டியூஸ்டே அதாவது ஜூன் 24th அன்னைக்கு எடுத்தது. அண்ட் அன்னைக்கு என்னோட பர்த்டே. இந்த பர்த்டே ரொம்ப ஸ்பெஷல் அப்படிலாம் எதுவும் இல்லை. ஜஸ்ட் another டே அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா வீக் டே எங்கேயும் வெளியெல்லாம் பிளான் பண்ண முடியல. பசங்க 2 பேருக்கும் ரெகுலர் ஸ்கூல், கிளாஸஸ் எல்லாமே இருந்துச்சு. ஈவினிங் 7 o'clock ஆயிடும் அவங்க ஸ்போர்ட்ஸ்லாம் ஃபினிஷ் பண்ணி வீட்டில் செட்டில் ஆகுறதுக்கு. அதுக்கப்புறமா கிளம்பி பெங்களூர்லாம் போகிறது நினச்சாலே பயமாக இருக்குது. அவ்வளோ லேட்டாக கிளம்பி போனால் ஆப்வியஸ்லி நம்ம வீட்டுக்கு ரிட்டர்ன் வரதுக்கும் ரொம்ப லேட் ஆகிடும். இன்னும் லேட்டாக தூங்கினா காலையில் தனிஷா கோச்சிங்க்கெலாம் எந்திரிக்கவே முடியாது. இந்த மாதிரி பயம் இருக்கிறதுனாலேயே வீக் டேஸில் வெளியே போகிறது அவாய்ட் பண்ணிடுவோம். ஸோ அதனால் பசங்களோட ஸ்கூல் கிளாஸஸ்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஒசூர்லேயே எங்கேயாவது டின்னர் போயிட்டு வரலாம் ஃபேமிலி கூட. இதுதான் பிளான். உங்க எல்லார் கூடயும் நான் ரீசெண்டா ஃபாலோ பண்ணிட்டு இருக்க ஒரு விஷயத்த ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன். இப்போ ஒரு ஃபியூ வீக்ஸா நான் வெஜிடபிள் சாலட் சாப்பிட ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். என்னோட வெஜிடபிள் இன்டேக் ரொம்ப கம்மியா இருந்துச்சு. ஸோ சாலடா சாப்பிட ஸ்டார்ட் பண்ணா கொஞ்சம் பேலன்ஸ்டா இருக்கும் அப்படின்னு நினைச்சு தான் ஸ்டார்ட் பண்ணேன். என்னோட சாலட டேஸ்ட் வைஸும் ஹெல்த் வைஸும் இன்னும் கொஞ்சம் பெட்டரா ஆக்குறதுக்கு நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது டிசானோட எக்ஸ்ட்ரா வெர்ஜின் ஆலிவ் ஆயில். டிசானோவோட எக்ஸ்ட்ரா வெர்ஜின் ஆலிவ் ஆயில்ல ஹை கண்டென்ட் ஆஃப் மோனோ அன்சேச்சுரேட்டட் ஃபேட்ஸ் அண்ட் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கு. இது வந்து பேட் கொலஸ்ட்ராலை லோவர் பண்ணிட்டு குட் கொலஸ்ட்ராலை இன்க்ரீஸ் பண்ணுது. ஸோ ஹார்ட் டிசீஸோட ரிஸ்க்கை ரெடியூஸ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுது. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் வெயிட் மேனேஜ்மெண்ட்டுக்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணுது. டிசானோவோட எக்ஸ்ட்ரா வெர்ஜின் ஆயில் கன்சியூம் பண்றப்ப ஹெல்த்துக்கு மட்டும் இல்லை ஸ்கின்னுக்கும் நல்ல ரிசல்ட் கொடுக்குது. இந்த ஆயில் மேரினேட்டிங், சாட்டேயிங் அண்ட் கார்னிஷிங்க்கு யூஸ் பண்ணலாம். அண்ட் என்னோட வெஜிடபிள் சாலட் டிசானோட எக்ஸ்ட்ரா வெர்ஜின் ஆலிவ் ஆயில் யூஸ் பண்ணுறதுனால டேஸ்ட் ரொம்ப யம்மியாக இருக்குது. இந்த பர்த்டேக்கு எனக்கு 36 இயர்ஸ் ஆகுது. இந்த 36 இயர்ஸில் லைஃப் எனக்கு நிறைய விஷயங்கள் கற்றுக் கொடுத்துருக்கு. எல்லாருக்கும் அப்படி தானே, நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸஸில் தான் நமக்கு லேர்னிங்கும் இருக்கும். ஸோ இந்த பர்த்டே விலாகில் 36 வயதினிலே எனக்கு லைஃப் கற்றுக் கொடுத்த 36 விஷயங்களை உங்கள் கூட நான் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இட்ஸ் நெவர் டூ லேட் டு ஸ்டார்ட் ஆர் லேர்ன் எனிதிங் நியூ. இந்த பாயிண்ட் எல்லாருக்கும் ரொம்ப முக்கியமானது. நம்ம வந்து புதுசாக ஏதாவது விஷயத்த கற்றுக்கணும்னு நினைப்போம். பட் ஏஜ் வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிடும். பட் நம்ம அதை பண்ணவே கூடாது. மைண்ட் மட்டும் ஃப்ரெஷ் அண்ட் க்ளீனாக இருந்துச்சுன்னா எந்த வயசுலையும் எந்த ஒரு வேலையும் புதுசாக நம்ம கற்றுக்கலாம். செகண்ட் பாயிண்ட், we cannot control others but influence them. யாரையுமே நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியாது. நீ இப்படி தான் பண்ணணும், நீ அப்படி தான் பண்ணணும் அப்படின்ட்டு. பட் சில நல்ல விஷயங்கள்லாம் மற்றவங்க பண்ணணும்னு நம்ம நினச்சா அவங்கள இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணலாம். நீ இப்படி பண்ணால் உனக்கு இந்த பெனிஃபிட் இருக்கும் அப்படின்ட்டு நம்மளும் ஒரு எக்ஸாம்பிளாக இருந்து பண்ணி காமிச்சு அவங்கள இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணலாம். தேர்ட் பாயிண்ட், எவ்ரி ஒன் ஹேஸ் 24 hours in a day. கடவுள் வந்து மற்ற நிறைய விஷயங்கள்ல எல்லாருக்கும் முன்ன பின்ன கொடுத்துருந்தாலும் டைம் வந்து எல்லாருக்கும் சமமாக தான் கொடுத்துருக்காங்க, 24 hours. இதில் வந்து நம்ம டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணாமல் கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிட்டா நம்ம லைஃப் இன்னும் ப்ரொடக்டிவாக இருக்கும். ஃபோர்த் பாயிண்ட், சம் டே இஸ் நாட் அ டே இன் அ வீக். நம்ம ஒரு ஒர்க் பண்ணணும்னு நினச்சிட்டு இருப்போம். பட் லெத்தாஜிக்கா நாளைக்கு பண்ணலாம், இந்த வாரத்தில் அப்புறம் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு நம்ம நினைப்போம். பட் அந்த அப்புறம் நாளைக்கு அப்படின்றது சம்டைம்ஸ் நடக்காது. ஸோ நம்ம பண்ணணும்னு நினைக்கிற விஷயத்த இமீடியட்டாக பண்ணிடணும். ஃபிஃப்த் பாயிண்ட், we blame others when we don't have the courage to do a job. ஒரு விஷயத்த நமக்குள்ள இருக்க பயத்தினால நம்ம பண்ணாம இருப்போம். பட் யாராவது நம்ம கிட்ட நீ ஏன் அதை பண்ணலன்னு கேட்டா நம்ம ஈஸியா அடுத்தவங்கள ப்ளேம் பண்ணக்கூடாது. அவங்களால தான் நான் பண்ணல அப்படின்ட்டு. நம்மளோட வேலைக்கு நம்ம தான் ரெஸ்பான்சிபிள். மற்றவங்கள நம்ம சும்மா ப்ளேம் பண்ணக்கூடாது. சிக்ஸ்த் பாயிண்ட், இஃப் யூ டோன்ட் லைக் யோர் கல்ச்சர், கிரியேட் யோர் ஓன் கல்ச்சர். நம்மளோட ஃபேமிலியில் சில கல்ச்சர் இருக்கும். அந்த ரிலேட்டிவ்ஸ் வந்து நீ இப்படி தான் பண்ணணும், அப்படி தான் பண்ணணும்னு சொல்லுவாங்க. இன்கேஸ் நமக்கு அந்த கல்ச்சர் பிடிக்கலனா நம்ம ஃபோர்ஸ்ஃபுல்லாக அதை ஃபாலோ பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. நம்மளோட ஓன் கல்ச்சர் கிரியேட் பண்ணிட்டு அது சரியாக இருந்தால் தாராளமாக ஃபாலோ பண்ணிக்கலாம். செவன்த் பாயிண்ட், மென் அண்ட் விமென் ஆர் டிஃப்ரெண்ட். இந்த பாயிண்ட்ல நான் ஈக்குவாலிட்டிஸோ இல்லை ரைட்ஸ் பற்றியோ பேசலை. பிஹேவியர் வைஸ் மென் அண்ட் விமென் ஆர் டிஃப்ரெண்ட். விமென் வந்து மோர் எக்ஸ்பிரசிவாக இருப்பாங்க, மென் அந்த அளவுக்கு எக்ஸ்பிரசிவாக இருக்க மாட்டாங்க. இதை புரிஞ்சுக்காம இருந்தால் கப்பல்ஸ்குள்ளேயே நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் வரும். பட் இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு நம்ம லைஃப்பை அப்படியே எடுத்துகிட்டு போனால் கப்பல்ஸ்குள்ள ரிலேஷன்ஷிப் நல்லாவே ஸ்ட்ராங்காக இருக்கும். எய்த் பாயிண்ட்,
டோன்ட் ஹெசிடேட் டு ஷோ யோர் ஒர்க். நம்ம எந்த ஒரு வேலை செஞ்சாலும் ஆன்லைன்லயோ இல்ல பிசிக்கலாவோ அதை ஷோ அப் பண்ணிக்கலாம். இந்த ஒர்க்ல வந்து நான் பிகினர் தானே, இதை போய் ஏன் காமிக்கணும் அப்படின்ற ஹெசிடேஷன் பண்ணக்கூடாது. ஏன்னா நம்ம பண்ணியிருக்க ஒர்க் நல்லா இருந்தா அதுக்கு ஒரு ரெக்கக்னிஷன் கிடைச்சு அது ஒரு மெமரபிள் டேவா கூட மாறுறதுக்கு சான்சஸ் இருக்கு. என்னோட எக்ஸாம்பிளே நான் ஒன்று சொல்றேன். யூடியூப் வந்து வாஸ் நாட் மை கப் ஆஃப் டீ. பசங்க ஆரம்பிச்சது, அதை ஹேண்டில் மட்டும் தான் நான் பண்ணிட்டு இருந்தேன். பட் பசங்க எப்போ பிஸி ஆனாங்களோ அப்பத்துல இருந்து நான் டேக் ஓவர் பண்ணிட்டேன். ஸ்டார்டிங்ல எப்படி வீடியோ எடுக்க போறேன், எப்படி பேச போறேன், எப்படி எடிட் பண்ண போறேன், இதெல்லாம் எப்படி நான் வந்து போஸ்ட் பண்றது யூடியூப்ல அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு. பட் என்னோட ஹஸ்பண்ட் வந்து என்னை என்கரேஜ் பண்ணாரு, நீ செய் அப்படின்ட்டு. அண்ட் இப்போ என்னோட வீடியோஸ்க்கு வர பாசிட்டிவ் கமெண்ட்ஸ்லாம் பார்த்துட்டு நான் யோசிப்பேன், அன்னைக்கு நான் ஹெசிடேட் பண்ணியிருந்தா இன்னைக்கு நம்மளோட ஒர்க் வந்து ரெக்கக்னைஸ் ஆயிருக்காது அப்படின்ட்டு. 9th பாயிண்ட், ஃபோக்கஸ் ஆன் எசென்ஷியல்ஸ். நிறைய விஷயங்கள்ல கால் எடுத்து வச்சுட்டு நான் இதையும் பண்ணுறேன் அதையும் பண்ணுறேன், இது எல்லாத்தையும் என்னால் மேனேஜ் பண்ண முடியும்ட்டு பண்ணுறேன்னு சொல்லிட்டு நம்மளால லாஸ்ட்ல பண்ண முடியாமல் போகிறதுக்கு பதில் நமக்கு ரொம்ப எசென்ஷியலான விஷயத்தில் ஃபோக்கஸ் பண்ணி பண்ணுறப்ப அதனுடைய ரிசல்ட் வந்து நம்ம அச்சீவ் பண்ண முடியும். இது வந்து ஒர்க் லைஃப்பில் மட்டும் இல்லை, பர்சனல் லைஃப்பில் பேரண்டிங்கில் கூட நமக்கு இந்த விஷயம் ஹெல்ப் பண்ணும். 10th பாயிண்ட், சம்திங் இஸ் பெட்டர் தென் நத்திங். ஃபார் எக்ஸாம்பிள், எக்ஸசைஸ் பண்ணணும்னு நினைப்போம், இல்லை ஒரு புக் ரீட் பண்ணணும்னு நினைப்போம். பட் ஈஸியாக என்ன சொல்லிடுவோம், எனக்கு டைம் இல்லை அதனால் இதெல்லாம் பண்ணுறதில்ல அப்படின்ட்டு. பட் கிடைக்கிற குட்டி குட்டி டைமை நம்ம யூட்டிலைஸ் பண்ணி நம்ம செய்யணும்னு நினைக்கிற விஷயத்த செஞ்சிடணும். அதை நம்ம கம்மியான டைமுக்கு செஞ்சாலும் பரவாயில்ல, எதுவுமே செய்யாமல் இருக்கிறதுக்கு நம்ம செஞ்சிட்டோம் அப்படின்ற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாவது கிடைக்கும். ஸோ சம்திங் இஸ் பெட்டர் தென் ஆல்வேஸ் நத்திங். 11th பாயிண்ட், ரெடியூஸ் த கன்சம்ஷன் ஆஃப் நெகட்டிவிட்டி ஃபார் அ ஹாப்பி லைஃப். ஒரு ஹாப்பி லைஃப் லீட் பண்ணுறதுக்கு நெகட்டிவிட்டியோட கன்சம்ஷன் கம்மி பண்ணிக்கணும். லைக் சோஷியல் மீடியாவில் இருக்க ஹேட்ரட் விஷயங்கள், நியூஸ் சேனலில் வர நெகட்டிவ் விஷயங்கள், அண்ட் நம்மளை சுற்றி இருக்கவங்க கூட காசிப் பேசுகிற நெகட்டிவ் விஷயங்கள், இதெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டா நம்ம லைஃப் எப்போவுமே பாசிட்டிவாகவும் ஹாப்பியாகவும் இருக்கும். 12th பாயிண்ட், டு ரேஸ் அ ஹியூமன் பீயிங் யூ ஹேவ் டு பி அ ஹியூமன் பீயிங். நம்ம குழந்தைங்களுக்கு குட் ஹேபிட்ஸ், குட் மேனர்ஸ் இதெல்லாம் சொல்லி கொடுத்து வளர்க்கணும்னு நினைப்போம். எந்தெந்த விஷயங்கள் அவங்களுக்கு சொல்லி கொடுக்குறோமோ அந்த எல்லா விஷயத்தையும் நம்மளும் சரியாக பண்ணால் மட்டும்தான் அவங்கள கரெக்டான ஹியூமன் பீயிங்காக நம்ம ரைஸ் பண்ண முடியும். 13th பாயிண்ட், ஓவர்கம் யோர் லிமிட்டிங் பிலீஃப்ஸ் வித் அ க்ரோத் மைண்ட் செட். நம்ம ஒரு விஷயம் செய்யணும்னு நினைப்போம், பட் நமக்குள்ளேயே இருக்கிற அந்த லிமிட்டேஷன் பிலீஃப்ஸ்னால நம்ம அதை செய்ய மாட்டோம். லைக் இந்த விஷயம் நான் பண்ணணும்னா என்னோட கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து வெளியே போகணும், இது எனக்கு செட் ஆகுமா, மற்றவங்க என்ன நினைப்பாங்க, இல்லை இதில் வர ஸ்ட்ரகிள்ஸை பார்த்து பயப்படுறது, என்கிட்ட காசு இல்லை என்னால் எப்படி இதை செய்ய முடியும், இந்த மாதிரி லிமிட்டேஷன்ஸ்லாம் நமக்குள்ளேயே நம்ம போட்டுட்டு அந்த வேலையை செய்யாமே விட்டுருவோம். இதை வந்து ஒரு க்ரோத் மைண்ட் செட்டோட நம்ம பார்த்தோம்னா, லைக் கமிட்டட், டூ இட் அப்படின்ற மைண்ட் செட்டில் நம்ம பார்த்துட்டோம்னா நம்ம அந்த விஷயத்த செஞ்சுடுவோம். 14th பாயிண்ட், பிளானிங் அஹெட் வில் ஹெல்ப் டு சேவ் டைம் அண்ட் ரெடியூஸ் ப்ரொகாஸ்டினேஷன். டெய்லி பேசிஸில் டு டூ லிஸ்ட் அப்படின்ட்டு ஒரு பிளான் போட்டு வச்சுட்டா அடுத்த நாள் நமக்கு என்னென்ன வேலை இருக்குது, அடுத்த நாள் நம்ம என்ன சமைக்க போகிறோம், என்ன சாப்பிட போகிறோம் அப்படின்ற ஒரு மீல் பிளான் இதெல்லாம் நம்ம செஞ்சு வச்சுக்கிட்டா 3/4 மணி நேரம் நம்ம செய்யக்கூடிய வேலையை நம்ம 1/4 மணி நேரத்துலையும் செஞ்சு முடிக்கலாம். ஸோ நம்ம ப்ரீ பிளான் பண்ணி வச்சுக்கிட்டா நம்மளோட டைம் கண்டிப்பாக சேவ் ஆகும். 15th பாயிண்ட், பிளான் யோர் டே பேஸ்ட் ஆன் யோர் க்ரோனோடைப். சில பேருக்கு வந்து நைட்டில் ஒர்க் பண்ணுறதுக்கு தான் ரொம்ப பிடிக்கும். லைக் காமாக சைலண்ட்டாக இருக்கிற டைமில் அவங்க ஒர்க் பண்ணுறப்ப ரொம்ப எஃபெக்டிவ் ரிசல்ட்ஸ் கொடுக்கும்னு நினைப்பாங்க. இன்னும் சில பேர் ஏர்லி பேர்ட்ஸாக இருப்பாங்க. மார்னிங் எந்திரிச்சு என்னால் வேலை செஞ்சால் மட்டும்தான் மைண்ட் அண்ட் பாடி ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அப்படின்னு நினைப்பாங்க. நம்மளோட க்ரோனோடைப் எப்படின்றது தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம டேவை பிளான் பண்ணால் நமக்கு ரிசல்ட்ஸை அச்சீவ் பண்ண முடியும். 16th பாயிண்ட், மேக் அட்வான்டேஜ் ஆஃப் பார்க்கின்சன்ஸ் லா. அப்படின்னா ஒரு வேலையை செய்யறதுக்கு நமக்கு 1 வீக் கொடுத்துருப்பாங்க. பட் நம்ம அந்த வேலையை ஒரு நாளில் கூட செஞ்சு முடிக்கலாம். பட் 1 வீக் டைம் இருக்கே, கொஞ்சம் மெதுவாக செய்யலாம் அப்படின்றத யோசிக்காம நம்மளே ஒரு டெட்லைன் ஃபிக்ஸ் பண்ணி வேலையை சீக்கிரமாக முடிச்சிட்டா நல்லது. ஏன்னா நடுவில் ஏதாவது பிளாக்கேஜஸ்லாம் வந்தால் கூட அதை ஹேண்டில் பண்ணுறதுக்கான பஃபர் டைம் நம்மளுக்கு கிடைக்கும். 17th பாயிண்ட், கிட்ஸ் ஹேவ் லவ் லாங்குவேஜஸ் டூ. பெரியவங்களுக்கு எப்படி லவ் லாங்குவேஜ் இருக்கோ அதே மாதிரி தான் கிட்ஸ்க்கும் லவ் லாங்குவேஜ் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. லைக் ஃபிசிக்கல் டச், கிஃப்ட்ஸ், வேர்ட்ஸ் ஆஃப் எஃபர்மேஷன், ஆக்ட்ஸ் ஆஃப் சர்வீஸ் அண்ட் குவாலிட்டி டைம். வீட்டில் 2 குழந்தைங்க இருக்காங்கன்னா ஒரு குழந்தைக்கும் லவ் லாங்குவேஜ்ன்றது டிஃபர் ஆகும். அது என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி அவங்களுக்கு கம்யூனிகேட் பண்ணால் தே வில் ஃபீல் லவ்ட். 18th பாயிண்ட், மைண்ட்ஃபுல் ஈட்டிங் ஹெல்ப்ஸ் டு லீட் அ ஹெல்தி லைஃப். நம்ம சாப்பிட்ற ஃபுட் பேலன்ஸ்டாக, அளவாக, டிசிப்ளின்டாக சாப்பிட்றப்ப நம்ம ஹெல்த் எப்போவுமே நல்லாயிருக்கும். 19th பாயிண்ட், எக்ஸசைசஸ் இம்ப்ரூவ்ஸ் ஃபிசிக்கல் அண்ட் மென்டல் ஹெல்த் அண்ட் இன்க்ரீசஸ் ப்ரொடக்டிவிட்டி. எந்த ஒரு ஹியூமன் பீயிங்காக இருந்தாலும் எக்ஸசைஸ்ன்றது ரொம்ப முக்கியம். அது எப்படி வேணா இருக்கலாம், ஜிம்மாக இருக்கலாம், வாக்கிங்காக இருக்கலாம், ஜூம்பாவாக இருக்கலாம். 1/2 hour to 45 minutes ஆஃப் எக்ஸசைஸ் வந்து நம்ம ஃபிசிக்கல் அண்ட் மென்டல் ஹெல்த்தை ரொம்பவே ப்ரொடக்டிவாக வச்சுருக்கோம். 20th பாயிண்ட், எக்ஸ்பீரியன்ஸ் த பவர் ஆஃப் எஸ் பை சேயிங் எஸ் டு நியூ திங்ஸ். நம்ம கம்ஃபர்ட் ஜோனில் இருந்துட்டா புது விஷயங்கள் யாராவது கேட்குறப்ப நம்ம எஸ்ன்னு சொல்ல மாட்டோம். ஏன்னா நம்ம செய்கிறதுக்கு பயம் இருக்கும். அந்த பயத்தை தூக்கி போட்டு எஸ்ன்னு சொல்லி அந்த விஷயத்தை செஞ்சு பாருங்க, அந்த எக்ஸ்பீரியன்ஸே வேற லெவலில் இருக்கும். 21st பாயிண்ட்,
லேர்னிங் டு சே நோ வில் ஹெல்ப் ஃபார் லாங் டேர்ம் ஹாப்பினஸ். சில விஷயங்களுக்கு நம்ம நோ சொல்லி பழகணும். எல்லா விஷயத்துக்கும் எஸ் சொல்லிட்டு நம்ம அதை செய்ய முடியாம கஷ்டப்பட்டு செஞ்சுட்டு இருக்கப்ப அது ஷார்ட் டேர்முக்கு ஓகே, பட் லாங் டேர்முக்கு நமக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். நம்ம ஹாப்பினஸையும் லூஸ் பண்ணிடுவோம். பர்சனல் லைஃப்லையும் கிரேஸ்ஃபுல்லாக நம்ம நோ சொல்லி பழகிக்கிட்டா லாங் டேர்ம் ரிலேஷன்ஷிப்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 22nd பாயிண்ட், ஹேவ் த கரேஜ் டு ஃபேஸ் த ஃபியர். நமக்கு லைஃப்ல சில விஷயங்கள் செய்யறதுக்கு பயம் இருக்கும். அந்த பயத்தை விட்டுட்டு ஒரு நிமிஷம் இந்த விஷயத்த நம்ம பயம் இல்லாம செஞ்சா இதுல நமக்கு என்னென்ன பெனிஃபிட் இருக்கும்னு யோசிச்சா ஆட்டோமேட்டிக்கா அந்த தைரியம் வந்துடும். 23rd பாயிண்ட், ஹேவ் த கரேஜ் டு பி டிஸ்லைக்ட். நம்ம லைஃப்ல நமக்கு ஒரு விஷயம் செய்யறதுக்கு ரொம்ப பிடிக்கும். பட் நம்ம இதை செஞ்சா அவங்க என்ன நினைப்பாங்க, நம்ம இதை செஞ்சா அவங்களுக்கு நம்மள பிடிக்காம போயிடும் அப்படின்ற ஒரு பயம் நமக்கு இருக்கும். ஆனா இது நம்மளோட லைஃப், நம்மளுக்கு பிடிச்ச விஷயங்கள்ல நம்ம செஞ்சாதான் நமக்கு ஹாப்பினஸ் கொடுக்கும்னா நம்ம அதை செஞ்சிடணும். 24th பாயிண்ட், எவ்ரிபடி ஹேஸ் தேர் ஓன் பாயிண்ட் ஆஃப் வியூ, ஸோ ரெஸ்பெக்ட் தட். நம்ம ஈஸியாக ஒரு பர்சனை ஜட்ஜ் பண்ணிடக்கூடாது. ஒரு விஷயம் அவங்க செஞ்சுருக்காங்கன்னா அவங்க எந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல இருந்து அதை செஞ்சாங்கன்ட்டு அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவை நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணணும். அன்னெசரியாக அவங்கள ஜட்ஜ் பண்ண தேவையில்லை. 25th பாயிண்ட், டோன்ட் பி அ ஸ்லேவ் டு யுவர் ஃபோன், பி த மாஸ்டர் ஆஃப் இட். ஃபோன் வந்து நமக்கு நிறைய விஷயத்தில் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நியூ ஐடியாஸ், நியூ ஆப்பர்ச்சுனிட்டிஸ், லேட்டஸ்ட் நியூஸ் இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு ஃபோன் யூஸ் பண்ணால் யூ ஆர் த மாஸ்டர் ஆஃப் ஃபோன். அதுவே மணிக்கணக்காக தேவையில்லாததெல்லாம் உட்காந்து பார்த்துட்டு இருந்தா தென் யூ ஆர் த ஸ்லேவ் டு யுவர் ஃபோன். 26th பாயிண்ட், இட் இஸ் ஓகே டு லூஸ் சம் ஃப்ரெண்ட்ஸ். சில பேர் இருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸுன்ற பேரில் நம்ம முன்னாடி வந்து நம்ம கிட்ட நடிச்சுட்டு பேசிட்டு பின்னாடி போய் நம்மளை பற்றி நெகட்டிவாக பேசுவாங்க. அந்த மாதிரி ஆளுங்களை நம்ம அவாய்ட் பண்ணிட்டாலோ இல்லை நம்ம லூஸ் பண்ணிட்டாலும் தப்பே இல்லை. நம்ம லைஃப் எப்பவுமே நல்லா இருக்கும். 27th பாயிண்ட், lack of awareness is the cause of many fears. சில விஷயங்கள் பற்றி நாலேஜ் இல்லாமல் அந்த விஷயத்தையே நம்ம செய்ய அவாய்ட் பண்ணிடுவோம். அந்த விஷயத்தை பற்றி நாலேஜ் கெயின் பண்ணுறதுக்கு புக் ரீட் பண்ணுறதோ இல்லை வீடியோஸ் பார்த்து நம்ம கெயின் பண்ணிட்டு அந்த விஷயத்த செய்யலாம். 28th பாயிண்ட், கன்சிஸ்டன்சி இஸ் த கீ டு சக்ஸஸ் அண்ட் டோன்ட் கிவ் அப் அட் த இனிஷியல் ஸ்டேஜ். எந்த ஒரு விஷயமும் கன்சிஸ்டண்ட்டாக பண்ணால் மட்டும் தான் நமக்கு ரிசல்ட் கிடைக்கும். இனிஷியல் ஸ்டேஜில் நான் இதை பண்ணேன் எனக்கு ரிசல்ட் வரல அப்படின்னு சொல்லிட்டு கிவ் அப் பண்ணாமல் அதை கன்சிஸ்டண்ட்டாக நம்ம பண்ணிட்டு இருந்தால் கண்டிப்பாக ரிசல்ட்டை அச்சீவ் பண்ண முடியும். 29th பாயிண்ட், ஆக்டிவ் பேரண்டிங் ரெடியூசஸ் ஸ்ட்ரெஸ் அண்ட் பிரிங் ஹாப்பினஸ் டு யுவர் லைஃப் அண்ட் கிட்ஸ் லைஃப். நம்ம பசங்க ஆல்ரெடி ஸ்டடீஸ் ஸ்போர்ட்ஸ் அப்படின்ட்டு அவங்களுக்கும் நிறைய ஸ்ட்ரெஸ் இருக்கும். என்னதான் குழந்தைங்க டிவி பார்த்தாலும் மொபைல் பார்த்தாலும் அது ஸ்ட்ரெஸ்ஸுக்கான டெம்பரரி ரிலீஃபாக மட்டும்தான் இருக்கும். பேரண்ட்ஸ் கொடுக்குற அந்த லவ் அண்ட் டைம் மட்டும்தான் அவங்களுக்கு பெர்மனன்ட் ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் அண்ட் ஹாப்பினஸை கொடுக்கும். நம்ம ஆக்டிவாக குழந்தைங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறப்ப ஒரு லாங் டேர்ம் ரிலேஷன்ஷிப்க்கும் நல்லபடியாக ஹெல்ப் பண்ணும். 30th பாயிண்ட், பில்ட் ஹேபிட் டு டூ திங்ஸ் யூ வாண்ட் டு டூ. நம்ம லைஃப்பில் ஹேவ் டு டூ அண்ட் வாண்ட் டு டூ அப்படின்றதுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஹேவ் டு டூனா கண்டிப்பாக செய்வோம். வாண்ட் டு டூனா கொஞ்சம் லெத்தாஜிக்காக இருப்போம். பட் அந்த ஒரு விஷயம் லைக் ரீடிங் புக்ஸ், எக்ஸசைஸ் நம்ம லைஃப்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்ம நினச்சோன்னா அதை நம்ம ஹேபிட்டாக மாற்றிக்கலாம். ஹேபிட்ன்றப்ப நம்ம அதை டெய்லி பண்ணுவோம். 31st பாயிண்ட், ஸ்லீப் இஸ் த மெடிகேஷன் ஃபார் ஹாப்பி, ஹெல்தி அண்ட் ப்ரொடக்டிவ் லைஃப். எல்லா ஹியூமன் பீயிங்ஸ்க்கும் அடிக்வேட்டான ஸ்லீப்ன்றது ரொம்ப முக்கியமான விஷயம். ப்ராப்பரான ஸ்லீப் குவாலிட்டி இருந்தால் நம்ம மென்டல் அண்ட் ஃபிசிக்கல் ஹெல்த் ரொம்பவே நல்லாயிருக்கும். 32nd பாயிண்ட், அக்னாலஜிங் த ஃபீலிங்ஸ் ஆஃப் கிட்ஸ் ரெடியூசஸ் பேரண்டல் கேயாஸ். கிட்ஸோட ஃபீலிங்ஸ் அக்னாலஜ் பண்ணுறது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஒரு விஷயம் செய்கிறதுக்கு முன்னாடி அவங்க மனசில் அதை பற்றி என்ன இருக்குது, அவங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டா நமக்கும் அவங்களுக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப் நல்லாயிருக்கும். 33rd பாயிண்ட், always be grateful to what you got in your life and write it down every day to see positivity in your life. பேராசப்படாம நமக்கு கிடைச்சிருக்க blessings வச்சு நம்ம எப்பவுமே கிரேட்ஃபுல்லா இருக்கணும். நம்ம லைஃப்ல டெய்லி நடக்கிற விஷயங்களுக்கு நம்ம எவ்வளோ தேங்க்ஃபுல்லா இருக்கிறோம் அப்படின்ட்டு ஒரு கிராட்டிடியூட் நோட் எழுதுனா அதை நம்ம லைஃபை இன்னும் பாசிட்டிவா கொண்டு போகும். 34th பாயிண்ட், பீங் அ குட் லிசனர். நம்ம ஒர்க் பிளேஸ்ல ஆகட்டும் இல்லை நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இல்லை நம்ம குழந்தைங்க கிட்ட நம்ம எப்பவுமே ஒரு லிசனரா இருக்கணும். அப்படி நம்ம ஒரு நல்ல லிசனரா இருக்கிறப்ப அவங்களுக்கும் அவங்களோட ப்ராப்ளம்ஸை நம்ம கிட்ட ஷேர் பண்ணுறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். இது மூலியமா நம்ம அவங்களுக்கு நிறைய விஷயத்தில் ஹெல்ப் பண்ணலாம். 35th பாயிண்ட், செல்ஃப் கேர் இஸ் த ஃபவுண்டேஷன் ஆஃப் யுவர் லைஃப் சக்ஸஸ் அண்ட் ஹாப்பினஸ். செல்ஃப் லவ், செல்ஃப் கேர் அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயம். நம்மளை ஃபஸ்ட்டு கேர் பண்ணி ஹாப்பியாக வச்சுக்கிட்டா மட்டும்தான் நம்மளை சுற்றி இருக்கவங்களையும் நம்ம ஹாப்பியாக பார்த்துக்க முடியும். 36th பாயிண்ட், ஐ எம் நாட் லிவிங் டு சாட்டிஸ்ஃபை அதர் பீப்புள்ஸ் எக்ஸ்பெக்டேஷன்ஸ். மற்றவங்களோட எக்ஸ்பெக்டேஷன்ஸை நம்ம ஃபுல்ஃபில் பண்ணுறதோ இல்லை நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன்ஸை மற்றவங்க ஃபுல்ஃபில் பண்ணுறதோ நம்ம லைஃப் கிடையாது. மற்றவங்கள சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்காக நம்மளுக்கு பிடிக்காத விஷயங்களை பயந்துக்கிட்டு செய்யணுன்ட்டு நெசசிட்டி இல்லை. இது நம்ம லைஃப், நமக்கு பிடிச்ச மாதிரி பாசிட்டிவாக வாழணும், அவ்வளோதான். டாட். இதெல்லாம் தான் 36 விஷயங்கள் என் லைஃப்பில் ரொம்ப முக்கியம்ன்ட்டு நான் ஃபீல் பண்ணி கற்றுக்கிட்டது. இது எல்லாமே நான் பக்காவாக ஃபாலோ பண்ணுறேனான்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. ஆனால் மேக்ஸிமம் என் லைஃப்பில் இதை அப்ளை பண்ணி நான் லீட் பண்ணிகிட்ருக்கேன். இந்த 36 பாயிண்ட்ஸில் நீங்கள் ஏதாவது ஃபாலோ பண்ணிகிட்ருக்கிறது இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீக் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான vlogல உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.
Missing someone.